பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்மளுடைய களஞ்சியமும் நம்மளுடைய வேலையிலும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா ஜெபத்தோட ஆரம்பிக்கணும். அது உலக வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி. இரண்டாவதாக நம்ம செய்கிற வேலையில உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஏதோ கஷ்டத்துக்காக வேலை செய்யறோம், இல்ல ஆண்டவர் அழைச்சிட்டா இருப்பா அதனால நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சலிச்சு போய் செய்யாம நம்ம செய்யற வேலையில நம்ம உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவதாக உண்மையா செய்யணும். நம்ம அந்த உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுதுதான் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக நம்ம உயர்வை பார்க்கணும் அப்படின்னா கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அது வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னா கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.